ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த போதைப் பொருளை வந்து தடுத்து இருந்தா இப்போ வந்து இவ்வளோ பெண்களை வந்து நம்ம இழந்திருக்க வேண்டாம் அதான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். இந்த ஒரு விஷயம் அது அவருக்கு தெரியும். ஒன்றுமே தெரியாமல் நீ எதுக்கு ஆட்சிக்கு வந்த? உனக்கு அனுபவம், உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறக்கா தமிழ்நாட்டு மக்கள் உட்காந்துருக்கான்? இல்லை தமிழ்நாட்டில் வந்து என்ன ட்ரைனிங் ஸ்கூலாக இது? டாஸ்மாக் கடையை ஒழிப்பேன்னீங்க, 10 ரூபா குறைப்பேன்னீங்க, 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. பப்பில் ஆடி கொண்டு போய் வண்டியில் தள்ளி விட்டுருக்கான்னு ஏதாவது போலீஸ் வந்து இந்த மாதிரி வீக்காக இருந்திருக்கா? ஸோ போலீஸும் வீக் ஆயிடுச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் வீக். ஏன்னா இவங்களுக்கு என்னன்னே தெரில. திமுக ஏன் புடுங்குறாங்கன்னு தெரியல. அதான் போயிட்டா ஆட்சி முடிஞ்சு உன் கையில் எல்லாம் வந்து நீ எதுக்கு அவனை போய் புடுங்குறது? நீ என்ன பண்ண போற? நீ கையாளாதவன், உனக்கு ஒன்றத்துக்கு லாயக்கு இல்லாதவன், நல்லா அசிங்கமாக கேட்க வேண்டும். 24 நாட்களில் வந்து 64 மர்டர், கிட்டத்தட்ட 38 கற்பழிப்புகள் நடந்தது. தமிழ்நாட்டோடைய அரசியல் சரித்திரத்தில் இப்படி நடந்தது. பெண்களுக்கான சிறப்பு படை வந்து அடுத்த வாரம் அதுக்கு வந்து துவக்க இருக்கிறதாவும், அடுத்த வாரம் பாரெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு பிள்ளைங்க கூட பிடிக்காது. 20 வயசுக்கு இருக்க பிள்ளைங்க 10 போவாங்க. இங்கே அங்கங்கே ஆளை போட்டுருவாங்க. ஒவ்வொரு மேம்பாலத்துலேயும் சிங்கப்பெண் படையை போட்டுருவாங்க. முயல் பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியும். சில இந்த சட்ட ஒழுங்கு பற்றியும் வந்து முதலமைச்சர்கள் பேசியிருக்காரு. அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்லே திமுக ஆட்சியிலே வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த போதைப் பொருளை வந்து தடுத்து இருந்தா இப்போ வந்து இவ்வளோ பெண்களை வந்து நம்ம இழந்திருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ இந்த இடத்துலையும் வந்து திமுகவை தான் வந்து அவர் சொல்றாரான்ற ஒரு அதான் விஷயம் நம்ம ஏற்கனவே இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். இந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லாமே திமுக தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் எனக்கு அது வெளியில் சொல்லக்கூடாது. அது அவருக்கு தெரியும். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு கேடுகெட்ட செயல். நீ வந்து சாவியை கூட நான் பார்த்துக்கிறேன்றீங்க. இப்போ கல்யாணம் ஆகுது, மாமியார் பஞ்சாயத்து பண்ணுதுன்னு அடித்து பிடிச்சி மாமியார் குடும்பக்காரின்றீங்க, அதுன்றீங்க, அவளுக்கு சமைக்க தெரிலன்றீங்க, வாயாடி பஜாரி சண்டை எழுதிக்கிட்டே இருப்பான் அந்த கிளவி. இதை வச்சு என்னத்தை பண்ணுறேன்? கடைசியில் மாமியால் அடித்து துரத்தி விட்டாச்சு. இப்போ சாவி உங்கள் கையில் வந்துச்சு. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு அடுப்பு எது, இப்போ மாவு எதுன்னு தெரியாமல் தொலாவிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆவது நாள் திருப்பி டைவர்ஸில் போய் போயிடுது. ஒன்றுமே தெரியும், பேசாமல் இருந்திருந்தால் பரவாயில்ல, எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பொம்பளை தான் வீட்டை கெடுத்துச்சு, மாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. கடைசி ஒரு நாள் மாமியாரை விரட்டி விட்டதுக்கப்புறமும் அதையே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, உங்களை துரத்தி விட்டுருவாங்க. அப்படி தானே வரும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஒன்றுமே தெரியாமல் நீ எதுக்கு ஆட்சிக்கு வந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. உனக்கு அனுபவம், உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறக்கா தமிழ்நாட்டு மக்கள் உட்காந்துருக்கான்? இல்லை தமிழ்நாட்டில் வந்து என்ன ட்ரைனிங் ஸ்கூலாக இது? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஆங்கரிங் போகிறீங்க உதாரணத்துக்கு, ஒன்றுமே தேவை, நான் நல்லா பண்ணுவேங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பக்கன்னு முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏமா ஏற்கனவே துரத்தி விட்டதை நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு 10 தடவை வந்து சொன்னீங்க, இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி கேள்வி கேட்கலான்னு சொன்னீங்க. இப்போ உட்காந்து கேமரா ஆன் பண்ணோடனே உளறீங்களம்மா. இப்போ அந்த பிள்ளைய வேலையை விட்டு துரத்திட்டோமே என்ன பண்ணுறதுன்ட்டு அவன் முதலாளி நடத்துறதுக்கு போயிடுவான். அந்த மாதிரி தானே இருக்குது. உனக்கு என்ன தெரியும், எதுக்கு வந்த நீ? வந்த அப்போ என்ன செஞ்ச? திருப்பி அவனை குறை சொல்கிறதுக்கு நீ யார்? உங்கள் கையில் கொடுத்தாச்சு, சாவியை கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, போட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த வடிவேலு இப்போ ஒரு சாவி எங்கே போகிறோன்னு தேடுவான் பாருங்க. இப்படி ஐஸ் வண்டியை தள்ளிக்கிட்டு இருந்தவன்கிட்டலாம் சாவி வண்டியை கொடுத்தேன்னு என்னடா ஆகுன்ற கதை தான் இப்போ இருக்குது. எங்கே சாவி போடுறதுன்னு தெரில. நீ அடுத்து தானே ஓட்டுறது, பெட்ரோல் போடுற டேங்கில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து சாவி எங்கே போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியலையே. அப்படி தானே சொல்லுவாங்க இந்த ஆட்சியை. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் நாசக்காடாகி சீர்கெட்டு சீரழிஞ்சு போய் அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் சந்திச்சாகணுன்ற தலைவிதி. அப்படி 50 வருடங்களா இருந்த இந்த சாதி மதம் அதே மாதிரி காசு கொடுத்து ஓட்டு போடுற இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. ஒழிச்சு அது என்ன நடந்திருக்கா? ஒழிச்சு என்ன பண்ணுறீங்க? 500 ரூபா கொடுத்தாருன்னா நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்களா இல்லையான்றதான பிரச்சனை. அதை ஒழிச்சிட்டிங்க. இப்போ அதனால என்ன பலன் இருக்குது? டாஸ்மாக் கடையை ஒழிப்பேன்னீங்க, 10 ரூபா குறைப்பேன்னீங்க, 20 ரூபா வாங்கிட்டு இருக்கான். இப்போது 17 வயசு பிள்ளைங்களாம் குடிச்சிட்டு பப்பில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் திமுக ஆட்சியில் இருந்ததில்ல, இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொலை நடந்திருக்கா? பப்பில் ஆடி கொண்டு போய் வண்டியில் தள்ளி விட்டுருக்கான்னு ஏதாவது போலீஸ் வந்து இந்த மாதிரி வீக்காக இருந்திருக்கா? ஸோ போலீஸும் வீக் ஆகிடுச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் வீக். ஏன்னா இவங்களுக்கு என்னன்னே தெரில, எந்த ரூமில் என்ன இருக்குன்னே தெரில. புரியுது அவங்களுக்கு? அப்போ அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன், பார்த்துட்டு தானே இருக்கேன். புரியுதா? ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு எல்கேஜி இப்போ இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு +2 இல்லை பிஏ முடிச்சுட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு கிட்ஸு ஸ்கூலுக்கு அதுக்கு ஒன்றுமே தெரியாது டீச்சராக சேர்த்து விட்றாங்க. புரியுதா? அதை என்ன பண்ணுது, ஓனர் இது அஸ்கா போட்டுருது, ஒரு நாள் பிரின்ஸிபால் ஆகிடுது 3 மாதத்தில்.
அப்போ அங்கே 30 வருஷம் இருக்கக்கூடிய மேக்ஸ் டீச்சரு, வாத்தியார், சயின்ஸ் டீச்சரு, எக்ஸ்பர்ட்லாம் பிஹெச்டி முடித்தவங்களாம் இருப்பாங்க. அவன்லாம் இவளுக்கு கீழே வேலை பார்ப்பானா? அவங்க என்ன பண்ணுவாங்க, சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லி. அப்படி தானே பண்ணுவாங்க. இப்போ அப்படி தான் இருக்குது. உனக்கு ஒன்றும் தெரியாத நீ வந்து அதாவது என்னென்னா 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு பயங்கர எக்ஸ்போர்ட் ஆகி என் கையில் கொடுத்து பாரு, நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா அவங்களுக்கு விஷயம் தெரியும், வந்து எதாவது செய்வான். அவனை துரத்தி விட்டு பொய் புரட்டு பித்தலாட்டத்தை சொல்லி கொடுத்தவனை துரத்தி விட்டுட்டு வாங்கினவன் இப்படி தான் இருக்குது. இந்த ஆட்சி இப்படி தான் இருக்குது. இன்னும் கேடு கெட்ட நிலைமைக்கு போய் இன்னும் மோசமான நிலைமைக்கு தமிழ்நாடு போகுது. சார், இந்த 100 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீ இது குறித்தும் வந்து முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதாவது அந்த 100 யூனிட் அப்படின்றது திமுக ஆட்சியில் கொண்டு வந்ததில்லை, ஜெயலலிதா திமுக அவர்கள் ஏன் இருக்கும்போதே பிடுங்குறாங்கன்னு கொண்டு நான் வந்தது. விஜயை சொல்லலை. அவனை ஏன்டா இது பண்ணுறீங்க, உனக்கு நீ என்னடா பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நான் விஜய் அவன் பேசுகிறேன்னு நினச்சிறேன், அவர் முதலமைச்சர். நீ அவனே எதுக்கு நல்லா அசிங்கமாக கேட்க வேண்டியது. அவன் தான் போயிட்டான், ஆட்சி முடிஞ்சு உன் கையில் எல்லாம் வந்து நீ எதுக்கு அவனை போய் பிடுங்குற திருப்பி? நீ என்ன பண்ண போகிற? நீ கையாளாதவன், உனக்கு ஒன்றத்துக்கு லாயக்கு இல்லாதவன் சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல திருப்பி திமுக பற்றியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் விஜயை சொல்கிறேன், நீங்கள் பாட்டு போட்டுறாங்க. சொல்கிறேன், இப்போ கட்சிக்காரன் சொல்கிறான் திமுக, இப்போ நீங்களே கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏம்மா இப்படி திமுக திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களம்மா, இப்போ வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்றதை சொல்லுங்கன்றது தான் நம்ம கேட்கணும். சாவி உங்கள் கையில் வந்துச்சுமா, திருப்பி மாமியாலே குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா புரியுதா? நீங்கள் வந்தீங்கன்னா அடித்து க்ளீன் பண்ணி போட்டு உங்களுக்கு சமைக்க தெரியும், இது பண்ண தெரியும், வீட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண தெரியும், வேலைக்கும் போக தெரியும், எல்லாம் தெரியும்னு சொல்லி தானே மாமியால் தப்பி விட்டீங்க. இப்போ வந்து எல்லாம் வந்தோடனே என்ன பண்ணியிருக்கணும், வீட்டை கழுவி எல்லாம் இது பண்ணி அடுப்பு எடுத்து வச்சுட்டு ஒரு குஸ்காவை சிக்கன் வறுவலையும் போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா புருஷன் மிரண்டு போயிடுவான். இவ்வளோ நாள் அந்த கிளவி போட்டு நம்மளை இப்படி பண்ணி விட்டுருச்சு, தயிர் சாதமாக போட்டு கொண்டு வச்சு தக்காளி சாதம் போட்டு என் மனைவி பாரு இதை தான் சொல்லியிருந்தேன், இவ்வளோ நாள் நான் ஏமாந்துட்டேனே, என்ன மாதிரி சமைக்கிறான், என்ன மாதிரி குடும்பத்தை பார்க்குறான், என்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறான்னு பாராட்டுவேன். அந்த கிளவியை தள்ளி விட்டு பழைய சோத்தில் வெங்காயத்தை வச்சு புருஷனுக்கு கொடுத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன ஆகுது, அடுத்துல இல்லை திருப்பியும் ஓடிப்போன மாமியாரை பற்றியோ பேசிகிட்டு இருந்தால் என்ன போயிடும்? துரத்தி விடப்பட்ட மாமியாரை பற்றி அந்த கிளவி தான் அடுப்பு இப்படி பண்ணி வச்சிருச்சு, அந்த கிளவி தான் சிலிண்டரை மாட்டி வச்சுருக்கு அப்படின்னு, அதான் போய் தொலைஞ்சிச்சே, அப்படியே வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் வந்து உங்களோட இது என்னன்னா வந்து எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டையை போடணுன்றதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்க ஒரு மருமகளாக ஒருத்தர் இருக்காங்கன்றதான் அர்த்தம். புரியுதா? ஸோ அப்படி தான் இருக்குது. இந்த இது எப்போ துரத்தி விட போகிறாங்கன்னு தெரியல. இப்போவும் வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம், அதாவது 2 கட்சிக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. அடுத்த எலெக்ஷன் அடுத்த மாதம் வரப்போதா? அதான் ஜெயிச்சிட்டீங்க, திமுக தாவேகா ஜெயிச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன? அதை பேசினா திருப்பி பழையதுக்கே போகிறீங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வந்து மற்ற கட்சிகளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, அது வேற. எலெக்ஷனுக்கு இப்போ அப்புறம் என்ன, மற்ற சரி கட்சிகளுக்கு இந்த எந்த கட்சி வேலையும் எல்லாம் அழிஞ்சு போச்சியா, எடப்பாடியார் காலி, பிஜேபி ஒழிஞ்சு போச்சு, இப்போ நீ என்ன பண்ண போகிற? நீ அதை சொல்லு, நீ என்ன பண்ணுற? எல்லாம் ஒழிஞ்சிட்டா, நீ தான் சூப்பர் ஸ்டாரியா, அவனுக்கு தான் மக்கள் ஆதரவு, நீ என்ன பண்ண போகிற? இப்போ எல்லா நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு என்ன எப்போ நடக்கும்? எல்லாம் செத்ததுக்கு அப்புறமா. அதான் நன்மை நடந்துகிட்டு இருக்குல்ல, டெய்லி 24 நாளில் 64 கொலை நடந்திருக்கு. இதுக்கு மேலே என்ன நன்மை நடக்கணும்? இதுக்கு மேலே என்ன வெயிட் பண்ணணும்? இப்போ என்ன பண்ணுறதுன்னே இந்த பைத்தியக்காரங்களுக்கு தெரிலன்னு தான் அர்த்தம். புரியுதா? என்ன பண்ணுறது, எப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு போக போகிறோம், எந்த டிபார்ட்மெண்ட்டை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரிலன்றது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க முடியும். அந்த பெண்களுக்கான சிறப்பு படை வந்து அடுத்த வாரம் அதுக்கு வந்து துவக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் பாரெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு பிள்ளைங்க கூட குடிக்காது, இது வேஸ்கியில் இருக்க பிள்ளைங்க பப்புக்கெல்லாம் போகாதம்மா, எங்கெங்கே அங்கங்கே ஆளை போட்டுருவாங்க, ஒவ்வொரு மேம்பாலத்துலேயும் சிங்கப்பெண் படையை போட்டுருவாங்க. என்ன பண்ண போகிறாங்க? முயல் பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியும்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அது மூஞ்சியை பார்த்தா அந்த நாய் இது முயலை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சுக்கின்ற மாதிரி பழமொழி தான், நம்ம யாரையும் சொல்லலை, தனிப்பட்ட நபர்களை சொல்லலை. இதுக்காக தான் அந்த காலத்துலேயே பழமொழி சொல்லியிருக்காங்க. ஒரு நாய் மூஞ்சியை பார்த்தாலே சொல்லுவாங்க இது வேலைக்கு ஆகாது, முயல் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி. அதை கொண்டு போய் முயலை பிடி அப்படின்னா அது எந்த பக்கமாக போய் படுத்துடும் முழு போகிறக்குள்ள. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க. இந்த கோட் சூட் பற்றியும் வந்து பல விமர்சனங்கள். கோட் சூட் பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, அது வந்து சைக்காலஜிக்கலாக வந்து என்னென்னா மாற்றத்தை காட்டுறேன்னு சொல்லி, புரியுதா? எல்லாம் வேஷ்டி சட்டை கட்டிகிட்டு இருக்கும்போது நான் பேண்ட் சட்டை போட்டால் என்னைய பார்ப்பாங்க, வித்தியாசமான முதல்வராக அவர் தெரிவார் அப்படின்ற மாதிரி பைத்தியம். அதெல்லாம் பேசிக்காக இருக்குது. எல்லாத்தையும் காலி பண்ணி அடிச்சு துரத்தி விட்ருவாங்க கொஞ்ச நாளில்.
ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றது விஜய் அவர் எப்படியோ பிளாக் அண்ட் அதுதான் ஒயிட் பிளாக் அண்ட் போட்டாலும் ஒயிட் சரி, அவர் அப்படின்றது. ட்ரௌசரோட வந்தாலும் எவனுக்கும் கவலை இல்லை. நாடு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன சட்ட ஒழுங்கு நிலைமை என்ன, பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, தொழில்துறையில் எப்படி இருக்குது, கல்வித்துறை எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்களே தவிர, இவர் ட்ரௌசர் போட்டு வந்தாலும் சரி, ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு வந்தாலும் சரி, அதை பற்றிலாம் எவனுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இவர் கோட் ஷூட் போட்டு வந்தால் வித்தியாசமான முதல்வராக இருப்பார். இதெல்லாமே சினிமா பைத்தியங்களை ஏமாத்துறது. பார்த்தவொடனே கோட் ஷூட் போட்ட ஒரு முதல்வர். இதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் பேண்ட் ஷர்ட் தான் போட்டுருந்தார், வேட்டி ஷர்ட் தான் கட்டியிருந்தார். இப்போ இவர் கோட் ஷூட் போட்டால் என்ன? கோட் ஷூட் போட்டால் என்ன? அதுதான் சார் அவரும் கேட்குறாரு. அதான் போட்டால் என்ன? அதை தான் சொல்லுங்கள். போட்டால் மக்களுக்கு என்ன இருக்குது, என்ன லாபம் இருக்குது? அவர் கோட் ஷூட் போட்டால் என்ன, பேண்ட் ஷர்ட்டை போட்டால் என்ன, இல்லை கைலியும் பனியனும் போட்டு வந்தா என்ன? யாருக்கு என்ன தேவை இருக்குது? நாட்டுக்கு என்ன செய்கிற? இது இவர் கோட் ஷூட் போடுறதுக்கா மக்கள் ஓட்டு போட்டாங்க? நீ என்னத்தையோ போட்டு தொலைங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண சொன்னது என்ன செஞ்சீங்க? ஏன்னா பஸ்ஸில் பிரச்சனை, ஒரு பஸ் இல்லை. ஏன்னா போகிறோம் பக்ரீத்துக்கு தீபாவளிக்கு 1000 பஸ்ஸு தேவைன்னா பக்ரீத்துக்கு 50 பஸ் தான் தேவை. அதே உங்களுக்கு கூட வக்கு கிடையாது. ஏன்னா உனக்கு போக்குவரத்து துறையில் என்ன இருக்குன்னு தெரியாது. வால்வோ பஸ்னால் என்னன்னே உனக்கு தெரில, ஒரு அமைச்சருக்கு தெரியல. அவன் ஒரு கேள்வி கேட்டால் இவன் ஒரு பதில் சொல்கிறான் பாருன்ற மாதிரி. ஏங்க பஸ்ஸு வரலன்னு கேட்டால், தம்பி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க நான் சாப்பிட்லன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா இப்போ எந்த அளவுக்கு அறிவாளியாக இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி இருக்கக்கூடிய பைத்தியங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது? சார் அந்த மேடையிலே வந்து சில வார்த்தைகள், அதாவது சில வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த கவர்ச்சியில மயங்கி தான் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு விஷயம் பல பல பேர் வந்து சொல்லிட்டு அதுதான் இருந்தாங்க. உண்மை. அதுதானே அது வந்து லைக் கவர்ச்சினா என்னன்ற மாதிரியும் ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையை அவர் கம்ப்ளீட் பண்ணவும் இல்லை. என்ன அதாவது கவர்ச்சியில எனக்கு ஓட்டு போடாங்கன்னா நான் என்ன கவர்ச்சியில வந்தேன்ற மாதிரி ஒரு பேச்சு அவர் பேசி. ஆமாம், கவர்ச்சியில் வந்தது தானே, சினிமா கவர்ச்சியில் வந்தது தானே. வேற என்ன அவர் என்ன பெரிய அவர் அறிவுஜீவி, ராக்கெட் விஞ்ஞானி? ஏன்னா என் வாயில வருது, நான் எதுவும் சொல்லலை, சொல்ல வேண்டியதானே. பேசியிருக்காரு. வாயில் வருதுன்னா சொல்ல வேண்டியதானே. இவர்னா அவர் ராக்கெட் விஞ்ஞானியா? அப்துல் கலாம் வாரிசு அவர்? இல்லை நாசாவில் வேலை பார்த்துருக்காரு, இவர் அறிவு வச்சு ஓட்டு போட்டாங்களா? எதுக்கு ஓட்டு போட்டேன்? விஜய் எப்படி தெரியும்? சினிமாவில் நல்லா டான்ஸ் ஆடுறவருன்னு தான் தெரியும். அது கவர்ச்சி இல்லாமல் அப்புறம் என்ன பண்ணா கட்டியா? நீ ஏன்னா நாசா சயின்டிஸ்டா, இல்லை வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டா? அப்படியே இப்போ ஜாக்மா மாதிரி பெரிய லட்சக்கணக்கான கோடி டர்ன் ஓவர் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ எலான் மஸ்க் மாதிரி ஒரு பெரிய அறிவாளியா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சினிமாவில் நடந்து நல்லா டான்ஸ் ஆடினோடனே எல்லாம் கவர்ச்சியில் விழுந்துட்டாங்க. அதை வச்சு சோஷியல் மீடியா வச்சு அதை பூஸ்டப் பண்ணி வந்துட்டீங்க. சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றி, குழந்தைங்களை ஏமாற்றி வந்துட்டு வந்த ஒரு ஆள் அப்புறம் கவர்ச்சின்னு சொல்லாமல் போகிறாங்க. என்ன சொல்லுவாங்க? வேறு எதில் வந்தார் அவர்? இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அவர் கிடையாது. சரி, அவரோட திறமையில் 6 பாலில் 6 சிக்ஸர் அடிச்சிருக்காரு அப்படின்னா பரவாயில்ல. சும்மா டான்ஸ் ஆடிட்டு கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுறது, மாதுறது, டைலாக் பேசுகிறது. இப்போ பேச வேண்டியதானே டைலாக்கு? பத்திரிக்காரன் கேட்குறேன்னு சொல்ல வேண்டியதானே? வாய்க்கிலேயே பேசின மைக்கெலாம் வச்சு படத்தில் டெல்லிக்காரன் இப்போ மைக் போட்டான்ல, சொல்ல வேண்டியதானே 2 வார்த்தை? எல்லாம் அப்போ ஏமாத்து வேலை தானே எல்லாமே. இதே மாதிரி வந்து மக்கள் அவர்கிட்ட சொல்லும் ஒரு விஷயம், அதாவது மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஒரு வேலையை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க, உங்களை பற்றி பேசுகிறவங்களை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்கன்ற மாதிரியும் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தாங்க. இல்லை அதுதான் அதெல்லாம் உருவாக்குறது அவன் எந்த மக்கள் சொன்னான்னு கேட்ட சொல்லுங்க. இல்லை எந்த மக்கள்ரா சொன்னாங்க அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி கேளுங்க. விஜய்கிட்ட சொல்லலை, கட்சிக்காரன்ட்ட சொல்லுங்கள். எந்த மக்கள் பார்த்துக்கிறேன்னா எந்த மக்கள் உனக்கு ஓட்டு போட்டாங்க? 35% பைத்தியங்கள் போட்டிருக்கு. ஏன்னா அது சிலது, அதில் சிலது வந்து ஏதோ மாற்றம் வேணும்னு போட்டிருக்கலாம், சில வந்து பைத்தியங்களாக இருந்து கவர்ச்சியில் போட்டிருக்கலாம். மீதி 65% மக்கள் வந்து விஜய்க்கு எதிர்ப்பாக தான் போட்டு போட்டிருக்காங்க. புரியுதா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்க 65% மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக இருக்காங்க. இவர் எந்த மக்களை சொல்கிறாருன்னு தெரியல. எந்த மக்கள் பார்த்துக்கிறேன்றாங்க? ரீல்ஸ் போட்டாங்களா அந்த மக்களா? சார் திமுக தரப்பிலிருந்து உண்மை சொல்லும் உடன்பிறப்பை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தொடங்கியிருந்தாங்க. அதாவது இந்த ஆட்சி எப்படி நம்ம வந்து இந்த ஆட்சியை வந்து விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. அதாவது இது குறித்தும் வந்து அவர் பேசியிருந்தார். அந்த குடும்பத்தில், அதாவது திமுகவுடைய தொண்டர்களே வந்து உங்கள் குடும்பத்தினால தான் வந்து இந்த ஆட்சியை நம்ம இழந்துட்டோன்றது அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. யார்கிட்ட இவர்கிட்ட வந்து சொன்னாங்களா? வீட்டில் வந்து திமுககாரன் விஜய் வீட்டில் வந்து சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சொன்னாங்க. அதை தான் அவங்க அதுக்காக தான் அந்த இயக்கமே ஆரம்பிச்சிருக்காங்க. பொய் புரட்டு பித்தலாட்டத்தை சொல்லி இவங்களாம் ஒன்று க்ரியேட் பண்ணி ரீல்ஸில் பரப்பி விட்டு, நடக்காத விஷயம்லாம் நடந்த மாதிரி போட்டு, எங்கேயோ நடந்ததெல்லாம் இப்போ நடந்த மாதிரி போட்டு பைத்தியங்களை ஏமாற்றி வந்துட்டாங்க. எடுத்து திருப்பி அந்த பைத்தியங்களே துரத்தி விடும் கடைசியில். அந்த நிலைமை கூடிய சீக்கிரத்தில் வரும்.
கனிமொழி போன்றவர்களா இருக்கட்டும், இல்ல அதிமுகல இருந்தா இருக்கட்டும், அவரு அதாவது ஒரு முதலமைச்சரா வந்து அவர் நடந்துக்க மாட்டாரு. ஆளுங்கட்சி அப்படின்றது வந்து உணரணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்க எதிர்க்கட்சி அவங்க சொல்கிறத சொல்லத்தான் செய்வாங்க. அதெல்லாம் என்ன, அவங்க சொல்கிறத சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் பொதுமக்களாக பார்க்கும்போது ஏன் அவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறேன். கனிமொழி சொல்கிறது அது கட்சி ரீதியாக, அதை கூட நம்ம எடுத்துக்க வேணாம். பொதுமக்கள் பூரா செத்து சுண்ணாம்பு ஆறானே கரண்ட் இல்லாமல், புரியுதா? கரண்ட் இல்லாமல் சாவுறான். ஒரு பக்கம் பார்த்தா பொம்பளைங்க வெளியவே போக முடியல. 38 கற்பழிப்புகள் நடந்திருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எல்லாத்தையும் சிதைச்சி விட்டு எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த நிலைமை சீக்கிரம் வரும். சரி, சமீபத்தில பிரேமலதா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது விஜய் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா, விஜய் வீடு தேடி வந்து எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வந்து குடுத்துருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம். இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவங்க பழைய அப்படிலாம் கொடுக்க மாட்டார். அவங்க ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருக்கலாம், நம்ம தம்பி முதலமைச்சர் ஆனால் கூட சரி நம்ம பொண்ணு அக்காவுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கலாம். அந்த இதிலெல்லாம் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு பார்க்க போகும்போது சிலைகளே எடுத்து கொடுப்பாங்க அக்காவுக்கு அப்படின்னு அந்த காலத்தில். அந்த மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய, ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்த பையன், நம்மகிட்ட வந்து உதவி கேட்ட பையன், இன்றைக்கி சிஎம் ஆகிட்டா நமக்கு துணை முதலமைச்சர் தரமாட்டாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருக்கலாம். அதனால் இவர் கொடுக்க போகிறதும் கிடையாது, அவங்க வந்து கேட்க போகிறதும் கிடையாது. சரி, தொடர்ந்து வந்து முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் சமீபத்தில சொன்ன ஒரு விஷயம். அதாவது தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக அது இடையூறா இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஜூன் 20ஆம் தேதி அன்று திமுகவுடன் கூட்டணி இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயம் வந்து சொல்றதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? கட்சி கூட்டணியை விட்டே போய் மந்திரி பதவியை வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் சொன்னால் என்ன, அப்புறம் இது பண்ணால் என்ன, பண்ண வேணா என்ன, இப்படி தான் பண்ணான்னா பண்ணலன்னா. பொண்ணை வந்து லவ் பண்ணி ஒருத்தன் கர்ப்பமாக்கி அது குழந்தையே பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் வந்து நானும் இந்த பொண்ணு லவ் பண்ணுறோன்னு நான் 20ஆம் தேதி சொல்கிறேன், பண்ணுறோமா இல்லையான்னு சொன்னால் அப்படி இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போய் மந்திரி சபையில் இடத்த வாங்கி விட்டுட்டு நீங்கள் கூட்டணியில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, அது ஏதோ ஒரு சுத்தனமாக வளரிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் நம்ம. ஏன்னா சமீபத்தில அதாவது தாவேகாக்கு வந்து ஆதரவு அளிக்கிறோம், வெளியிலிருந்து ஆதரவு இல்லை, அது வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் என்னென்னா, அப்போ வந்து இப்போ தாவேகா ஆட்சிக்கு வர திமுக எலெக்ஷன் நின்றுச்சு, இல்லை கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தான் நடத்துவாங்க. இல்லை தாவேகா திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தானே கட்சி நடத்துகிறான். இல்லை திமுக ஆட்சிக்கு வரணும்னா வரணும்னு நடத்துகிறாங்களா? இல்லை ஏடிஎம்கே வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணும்னா ஏடிஎம்கே நடத்துகிறாங்க. அப்புறம் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது சொல்கிறது. இதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ நீங்க சொன்ன மாரி நம்ம பார்த்துருந்தா கூட, ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது விசிகாவா இருக்கட்டும், இல்லைனா வந்து முஸ்லீம் லீக் கட்சியா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஆதரவுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த மாரி ஒரு மாற்று விதமா வந்து பேசுறது வந்து எந்த அளவுக்கு அது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதான் பதவியும் காசும் வந்துச்சுன்னா சோபா போயிருக்கு, பதவியும் கொடுக்குறாங்க, அப்புறம் மாற்றி பேசாமல் என்ன பண்ணுவாங்க? இந்த சோஃபாக்குள்ள ஆசைப்படாம தான் பிரேமலதா அவர்கள் வந்து இன்னும் திமுகக்குன்னு ஆதரவு ஆமாம், அளிப்பாங்க. பிரேமலதாக்கு சிங்கிள் சோஃபா தான் தருவாங்க, புரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்களுக்குலாம் ட்ரிபிள் ஒரு டபுள் தெரியுமில்ல, ட்ரிபிள் சோஃபா இருக்கும், இப்படி சைடில் 2 டபுள் இருக்கும். பிரேமலதா ஒரு சீட்டு தானே வச்சுருக்கனால சிங்கிள் சோஃபா தர மாட்டாங்க, சின்ன சீட்டு தான் கொடுப்பாங்க. அதை வச்சு அதை ஒன்றும் பண்ண முடியாததுனால வேணான்ருப்பாங்க. இந்த சோஃபா வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்க எதிர்பார்க்குறது பெரிய அந்த அந்த ரெக்லைனர் சேர் மாதிரி காலை வைக்கலாம் தூக்கலாம், அந்த மாதிரியான சோஃபா கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ விஜய் என்ன பண்ணாருன்னா, ஒரு சீட்டுன்றதுனால இந்த மாதிரி சிங்கிள் சோஃபா ஒன்று கொடுத்து விட்ருவாங்க. அதனால் வேணாம், இது எதுக்கு ஒரு சோஃபா வாங்கி நம்ம ஒரு சீட்டை வாங்கி என்ன பண்ண போகிறோன்றது. அதுக்காக தான் நைஸாக போட்டு வைக்கிறாங்க, தம்பி எனக்கு துணை முதல்வர் தருவார் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் இவங்களும் அது வீட்டோட கேட்குற மாதிரி சோபா மட்டும் கேட்குறாங்க. தம்பி அந்த வீடோட கொடுத்துட்டீங்கன்னா அந்த சோபாவை எடுத்து தூக்கி வண்டியில் ஏற்றி வர்றதுக்கு பதிலாக அந்த சோபா ஒரு வீட்டில் இருக்குல்ல, அதை அந்த வீட்டோட நம்ம கொடுத்துருங்க அப்படின்றது தான் அது. அப்போ கூடிய சீக்கிரம் வந்து இவங்களும் வந்து தாவேகாவுடன் தாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அவங்க ஏன் போய் தாவேகாவுக்கு தாவறாங்க? அவங்கன்னா தவளையா? அவங்க வீட்டுக்காரர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்களுக்குன்னு கொடுத்துட்டு போயிருக்காரு சொத்து மாதிரி, அதை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணிடுவாங்க. எப்படி பையனை எம்பி ஆகிறதுக்கு இதாகிறதுக்கு, இப்போ தம்பி எம்எல்ஏ ஆகணும், அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது, அதை அவங்க செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஏன் போய் விஜயோட சேர்றாங்க? இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.